நிகண்டு சேனல் பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது இனிப்பு பலகாரம். இதுக்கு பேர் சோமாஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு தேங்காவை நல்லா திருவி எடுத்துக்கோங்க. ஒரு முடி தேங்காவை இப்போ நம்ம திருவி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் நசுக்கிடலாம். 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா நைஸாக நசுக்கிக்கணும். ஏலக்காயை பொடியாக நசுக்கி வச்சுருக்கோம். பூர்ணம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு ரவை, 1 கப்பு சர்க்கரை. இனிப்பு அதிகமாக தேவைப்படுறவங்க 1.5 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1 முடி தேங்காய், 10 முந்திரி, 5 ஏலக்காய் நசுக்கி வச்சிருக்கோம். நெய் வறுக்கிறதுக்கு. இப்போ பூர்ணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாயில் ஃபர்ஸ்ட் தேங்காவை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது வெறும் கடாய், எதுவும் தேவையில்லை. நெய் இப்போ போட வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் தேங்காவை அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் வதங்க நல்லா வாசம் அருமையாக வருது. தேங்காய் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. அதே சமயத்தில் கொஞ்சம் செவக்க இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காவை எடுத்துடலாம். இப்போ கடாயில் நெய் போட்டுக்கலாம். நெய் காஞ்சதும் நம்ம வச்சிருந்த முந்திரி பருப்பை ஃபர்ஸ்ட் பொரிச்சு எடுத்துக்கலாம். முந்திரி பொரிச்சு அந்த நெய்லியே இப்போ ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுக்கணும். ஸ்டேஜில் நம்ம தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் 1 by 1. சக்கரை மட்டும் லாஸ்ட்ல ஆட் பண்ணுவோம். நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய், முந்திரி, ஏலக்காய். இப்போ சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை வச்சுருக்கோம். அந்த 1 கப் சர்க்கரையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். சர்க்கரையை ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம். ஏன்னா அந்த சர்க்கரை அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால சர்க்கரையை ஆட் பண்ண உடனே கலரிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சோமாஸ்க்கு தேவையாயிடுச்சு. சோமாஸ்க்கு மேல் மாவு திரட்டுறதுக்கு மைதா, உப்பு, தண்ணி, பொரிக்கிறதுக்கு நாங்கள் கடலை எண்ணெய் எடுத்துருக்கோம். மைதா மாவு 1/2 கிலோ, உப்பு 1/2 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன் இதுலேயே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தளன்னு பிசையணும். நெய்யை ஃபஸ்ட்டு லேசாக கலரிக்கலாம் மாவில். அப்போ தான் எல்லா இடமும் நெய் படர்ந்து இருக்கும். மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.
மாவு பிசைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உருண்டை போட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இதை பிசைஞ்ச மாவை வந்து நல்லா அடித்து 10 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து உருண்டை போட்டு திரட்டிக்கலாம். மாவு வந்து 15 நிமிஷம் ஊறிச்சு. இப்போ வந்து திரட்டிக்கலாம், உருண்டை போட்டுடலாம். திரட்டும் போது ரொம்ப மெலிசாக திரட்டும். உருண்டை வந்து சின்ன உருண்டையாக இருக்கணும். அதை நல்லா மெலிசாக திரட்டி இதை வந்து பூரி சைஸ்க்கு பெருசாக திரட்டிக்கணும். இல்லை பூர்ணம் வந்து நல்லா 2 டீஸ்பூன், எவ்வளோ திக்காக வைக்கிறோமோ அவ்வளோக்கு அளவு குண்டா சோமாஸ் வரும். ஓரத்துலலாம் வந்து பூர்ணம் சிந்தக்கூடாது. இதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணணும். உள்ளே வந்து ஏர் இருக்கக்கூடாது, காற்று இல்லாமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சக்கரை கரண்டி இருக்குல்ல, இந்த கரண்டியில் கட் பண்ணிடணும். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோம்னா சோமாஸ் ரெடி. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ திரட்டி வச்சிருக்க சோமாஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா ரொம்ப சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும். சோமாஸ் இப்போ வந்து பொன்னிறமாக செவந்து வந்துச்சு. இப்போ திருப்பி விட்டுருக்கோம். திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நல்லா செவந்த உடனே எடுத்துடலாம். சோமாஸ் ரெடி. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பாடலாம். எப்படி இருக்கு?